மாடு மேய்க்க முடியாது, பனை ஏற முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. ஏன்னா நீர் இல்லை. விவசாயம் செஞ்சு விளைய வச்சா அந்த பொருளுக்கு உரிய விலை இல்லை. அரசு கொள்முதல் செய்வதில்லை. இப்ப இத்தனை சிக்கல்களை நீ போராடிட்டு இருக்க. மீன் பிடிக்க போக முடியாது. நேத்து வரைக்கும் கைது செய்யறான், எல்லை தாண்டி வந்துட்டான்ட்டு. அதை தடுக்க உனக்கு தலைமை இல்லை, அதிகாரம் இல்லை. இன்றும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுங்கள். ஈடி ரைடு வந்தால் ஓடிவாரேன் மோடி என்று ஓடுகிறார். மீனவனை கைது செஞ்சால் கடிதம் எழுதுகிறார். இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்க, மண்ணை மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவன் தான் பனைக்காக நிற்க முடியும், தென்னைக்காக நிற்க முடியும், வேளாண்மைக்கு நிற்க முடியும், மாட்டுக்கு ஆட்டுக்கு நிற்க முடியும், மீனவனுக்காக நிற்க முடியும், மாணவனுக்காகவும் நிற்க முடியும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிற்க முடியும், செவிலியருக்கு, போக்குவரத்து தொழிலாளருக்கு, எல்லாருக்குமாக நிற்க முடியும்.